ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. பர்த்டே டின்னர் அப்படின்றதுனால ஃப்ரிஸ்கோவில் இருக்க சிம்பிளி சவுத் அப்படின்ற ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். உள்ள என்ட்ரானே ரொம்ப அழகான ஒரு வைப். அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஆம்பியன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் ஆன்லைனில் ரிசர்வ் பண்ணிட்டோம் டேபிளை. இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்கும். ஸோ ரிசர்வ் பண்ணிட்டு போகிறது தான் அட்வைசபிள். நம்ம ரிசர்வ் பண்ண டைமுக்கு டேபிள் ரெடியாக இருக்குன்னு நமக்கு மெசேஜும் அனுப்பிடுறாங்க. மெனு பார்த்து ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த 6 வகையான சட்னியை கொண்டு வந்து டேபிளில் வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண டொமேட்டோ சூப் வச்சுருந்தாங்க. சூப்பராக நல்ல சூடாக காரசாரமாக அந்த குளிருக்கு நல்ல இதமாகவே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கருவேப்பாக்கு கோபி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மேலெல்லாம் நல்லா முந்திரி பருப்புலாம் போட்டு பயங்கர ரிச்சாக கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நெல்லூர் காரம் பொடி தட்டி இட்லி வாங்கியிருந்தேன். 2 பீஸ் வந்திருந்தது. அந்த 6 வகை சட்னியோட இந்த இட்லியை கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியாச்சு. அந்த இட்லி சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அந்த 6 வகையோட சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பரோட்டா வெஜிடபிள் குருமா ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜிடபிள் குருமாவும் பயங்கர ரிச்சாக சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸ்பைஸ் லெவல்லாம் ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லாமல் அளவாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. பரோட்டாவுமே செம்ம சாஃப்டாக இருந்தது. என்னுடைய சின்ன பையன் வெஜிடபிள் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தான். அதுவுமே நிறைய வெஜ்ஜீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு தகுந்தாப்பில் டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தந்தூரி ரொட்டியும் தால் தடுக்காவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொட்டி நல்லா சாஃப்டாக இருந்தது. தால் தடுக்கா பார்த்தீங்கன்னா மேலே தடுக்காவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சரி தடுக்கா இல்லை பரவாயில்ல சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா டேஸ்ட்டு சுத்தமாக நல்லாவே இல்லை. உப்பு இல்லை சப்பில் ஒன்றுமே இல்லை அப்படின்றதுனால நான் அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அவங்க வந்துட்டு சரிங்க நாங்கள் மாற்றி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடாய் பன்னீர் எடுத்துகிட்டு வந்த தரவா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னோம். ஆனால் எங்களுக்கு தால் தடுக்காவுடைய ப்ரைஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. அந்த கடாய் பன்னீரோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த பன்னீருமே செம்ம சாஃப்டாக இருந்தது. நல்லா ஒரு திருப்தியான பர்த்டே டின்னர் முடிச்சுட்டு எங்களுடைய பில் பார்த்தீங்கன்னா $71.97. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இர்விங்லேயும் ஒரு லொக்கேஷன் இருக்குது. அதில் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி என்னுடைய சேனல்லையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரிஸ்கோ லொக்கேஷன் கம்பேரிட்டிவ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.